ஹாய் ஹலோ இன்றைக்கி நான் என்ன கான்செப்ட் சொல்லி தரப்போகிறேன் அப்படின்னா C++ல் ஊப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் பற்றி கோட் வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தியரிட்டிக்கலி சொல்லிட்டு கோட் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம டர்போ C++ ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டர்போ C++ ஓப்பன் பண்ணிவிட்டு கோட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நீ கமாண்ட் கொடுங்க. கமாண்ட் கொடுத்துட்டு F5 கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கங்க. உங்களுடைய கம்பைலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்? ஊப்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். oops.cpp வச்சு சேவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஊப்ஸில் நம்ம என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே உங்களுக்கு ஊப்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். என்ன தெரியணும்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஊப்ஸ் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். எதுக்கு நம்ம வந்து ஊப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட்குள்ளே போகிறோம், இதனால் என்ன யூஸ், வாட் த பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் ஒரு 2 கான்செப்ட் பார்த்துருப்போம். லைன் பை லைன் கம்பைல் பண்ணி போயிட்டுருக்கோம். கோட் வந்து எப்படி இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ண போது லைன் பை லைன் கம்பைல் லாங்குவேஜ்ன்றதால ஸோ ஒன்று ஒன்றா நமக்கு வந்து செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். பட் இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் நம்ம சொல்கிறதால இது எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம்? கிளாஸு மெயின்டைன் பண்ண போகிறோம், கிளாஸு ஆப்ஜெக்ட் அதை வச்சு மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இதனால் என்ன ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிளாக்கு நான் டெவலப் பண்ண போகிற கோடு ஈஸியாக என்னால் டெவலப் பண்ண முடியும். ஃபாஸ்ட் அண்ட் அப்பியரன்ஸ் எதெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டில் எரர் ஒரு ப்ராப்ளம்ன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அது இங்கே எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம அலகேட் பண்ண முடியும். ஏன்னா கிளாஸ் டிஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டாங்க. C++ அதான் காரணம் யூஸ் பண்ணுறாங்க. பிபின்னு போட்டிருக்காங்களே சிபிபி. அப்போது C++ன்னு ஒரு ப்ளஸ் வந்து கிளாஸ், இன்னொரு ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஊப்ஸ் கான்செப்டில் ஃபஸ்ட் நான் சின்டெக்ஸ் பற்றி பேசுகிறேன். சின்டெக்ஸ் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அதோடைய ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டா எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஊப்ஸ்ன்றதை பற்றி பேசலான்னு பார்க்குறேன். ஸோ அப்போ பாருங்கள், ஊப்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் சின்டெக்ஸ் பற்றியே சொல்லிடுறேன். இல்லை சரி ஓகே, ப்ராப்பர்ட்டி பற்றியே சொல்லிடுறேன். ப்ராப்பர்ட்டி சொல்கிறோமா? இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு கிளாஸு நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அப்புறம் ஆப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். இவ்வளோ இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் ஆப்ஜெக்ட் என்ன முக்கியமான வேலை நம்மளுக்கு கிளாஸு ஆப்ஜெக்ட் அதை பற்றி தான் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். கிளாஸ் ஆப்ஜெக்ட்னு. ஸோ இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லணும்னா இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ இந்த கிளாஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதால கிளாஸும் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக அக்சஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம்னா இந்த 3, 4, 5, 6 அதை யூஸ் பண்ணுறோம். அதனால் மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் ஆஃப் ஊப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கோட் ரீயூசபிலிட்டி, இன்ஃபர்மேஷன் ஐடி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டேட்டா செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கலாம். இதனுடைய யூஸ் என்ன ஃபஸ்ட்டு இவ்வளோ சொல்லிச்சா. ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ்னால் என்ன, அது முக்கியமான கிளாஸ் ஆப்ஜெக்ட். நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்டெக்ஸில் சொல்லிடுறேன் அதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்டெக்ஸ் சொல்லிடுறேன். அந்த சின்டெக்ஸ் கொடுத்துட்டு பிறகு
அதுக்கப்புறம் அது கிளாஸ் ஆப்ஜெக்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது நான் ப்ராப்பராக சொல்கிறேன். கொஞ்சம் லிசன் பண்ணுங்க என்னோட சின்டாக்ஸு. ஹெடர் ஃபைல் கிளாஸ் பிளாக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் பிளாக்கு ஆப்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டாட் மெம்பர் ஃபங்க்ஷன். நம்ம டாஸ்க் நம்ம டெவலப் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இங்கே டிக்ளேர் பண்ண உடனே எனக்கு கிளாஸ் பிளாக் உள்ளே வந்துட்டேன். கிளாஸ் பிளாக் உள்ளே வந்த உடனே என்னுடைய கோடு என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபை இங்கே ப்ரைவேட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பப்ளிக் நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அக்சஸ் ஸ்பெசிஃபை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெம்பர் ஃபங்க்ஷன் MEMBER மெம்பர் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஹெடர் ஃபைல் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பிளாக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், கிளாஸ் பிளாக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணலாம், எனக்கு என்னுடைய கண்டென்ட்டுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு பப்ளிக் கொடுத்தாச்சு. பப்ளிக் கொடுத்தா பப்ளிக் மீன்ஸ் அக்சஸ் டு எனிவேர். பப்ளிக்னு ஒரு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிளாக்கை நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்கை நம்ம கொண்டு வந்து எங்கே வேணாலும் போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் இங்கே C++ல் டிஃபால்ட் பிளாக் என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரைவேட்டுன்னு இருக்கும். டிஃபால்ட் பிளாக் என்னவாக இருக்கும், ப்ரைவேட்டுன்னு இருக்கும். ஸோ அப்போது பப்ளிக் நான் கொடுத்தா தான் அக்சஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பிளாக் க்ளோஸ் பண்ணி இண்டிவிஜுவல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் டாட் மெம்பர் ஃபங்க்ஷன் நான் சொல்கிறேன். ஓகே. அப்போ சின்டெக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன கோடு வந்து நான் எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் கொடுங்க, include iostream .h. நெக்ஸ்ட்டு include கோனியன் நான் கொடுக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் பிளாக் டிக்ளேர் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு கிளாஸ் பிளாக் எடுத்தாச்சு. இந்த கிளாஸ் பிளாக்கில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபஸ்ட்டுன்றது ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். மெயின் ஃபங்க்ஷன் தானே சொன்னேன். அப்போ வாய்டு மெயின்னு ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டுனா க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸு F கொடுத்துட்டுனா அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸாக இருந்தால் F இஸ் ஆன் ஆப்ஜெக்ட்னா F இஸ் ஆன் ஆப்ஜெக்ட். F இஸ் வேரியபிள் கிடையாது, ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ கிளாஸ்னால் என்ன, இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். கிளாஸ்னால் என்ன, கிளாஸ் பற்றி பேசிட்டு கிளாஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறது புரியுது. கிளாஸ் இஸ் நத்திங் பட் ரெஃபர் டு த group of attributes and a common behavior. என்ன சொல்கிறேன், group of attributes and common behaviors தான் கிளாஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேண்ணா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் பற்றி பேசுகிறேன். நான் பற்றி பேச போகிறேன், ஆப்ஜெக்ட் பற்றி பேசுகிறேன். அப்போது an object is nothing but it's refer to the group of classes or instance of classes. group of classes or instance of classes சொல்லலாம். அப்போ இந்த ஆப்ஜெக்டோடைய வியூ என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்னால் ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்காங்கல்ல, அவங்களோட அட்ரிபியூட்ஸ் என்ன, காமன் அட்ரிபியூட்ஸ் என்ன, இன் டைம் கரெக்டாக வரணும், ட்ரெஸ் கோடு கரெக்டாக போடணும், கரெக்டாக சப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படி தான் சொல்ல கிளாஸஸ். அவங்க எல்லாமே BA அப்படின்னு ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க. ஆப்ஜெக்ட்னா யார் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாரும் கிளாஸ் ரூமில் யார் வந்து டேக்கப் பண்ணுறாங்க, ஸ்டாஃப் இருக்கார்ல, அந்த ஸ்டாஃப் தான் நமக்கு என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் நம்ம சொல்ல போகிறோம். கிளியர்? அப்போது இந்த செட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்தாச்சு. எடுத்த டேட்டாவை ஸோ நம்ம ப்ராப்பராக நோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அப்போ பாருங்கள், அதனால தான் F is an object நான் வச்சுட்டேன். F is an object வச்சுட்டேன். அப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபஸ்ட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா. அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் ஆகும்னா ரிட்டன் டைப், அது முன்னாடி எழுதிருக்கலாம் கோடு. மெம்பர் ஃபங்க்ஷன் எப்படி ரீட் ஆகும், எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைப் கண்டிப்பாக வரணும். ரிட்டன். ஓகே. ரிட்டன் டைப்பு கூட மெம்பர் ஃபங்க்ஷன் போடும். ரிட்டன் டைப் கூட மெம்பர் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வரும். ரிட்டன் கண்டிப்பாக வேணும்.
நம்ம இன்டிஜர் யூஸ் பண்ணலாம், ரிட்டர்ன் டைம் யூஸ் பண்ணலாம், வாய்டு மேக்ஸிமம் யூஸ் ஃபார் த வாய்டுன்னு சொல்கிறோம். அப்போது வாய்டு சொல்கிறல, வாய்டு கெட்டு. ஓகே, கெட் இஸ் அ ஃபங்க்ஷன் நேம். அதுக்குள்ளே ஓப்பன் மந்த்ஸ் க்ளோஸ் பேரான்ஸ் கொடுத்துட்டோம். அவுட்புட் ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். சரி, எண்டல் கொடுத்துட்டோமா? இந்த பிளாக் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துருல, ஆப்ஜெக்டில் என்ன பண்ணலாம், சிஎல்ஆர் எஸ்சிஆர் நான் கேட்குறேன். நெக்ஸ்ட் கெட் சிஹெச்னு கேட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டுனா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எஃப் டாட்டு கெட்டு கொடுத்துடலாமா? எஃப் டாட்டு கெட்டு, எஃப் டாட்டு செட்டு. நான் ட்ரை டு கம்பைல் கோட். ரெண்டு எரர் வருது, என்னது? நல்ல மறுபடியும் கம்பைல் பண்ணி காமிக்கிறேன். கம்பைல் பண்ணுறேன்னா, கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ண எனக்கு கூட ரெண்டு எரர் கிடையாது. என்ன எரர் சொல்லுது, ஃபஸ்ட்டு கோலன் கெட்டு நாட் அக்சசிபிள். ஏன்னா இங்கே கிளாஸ் பிளாக்கில் வந்த உடனே எல்லாம் ப்ரைவேட்டாக இருக்கும். டிஃபால்ட்டாக நம்ம பப்ளிக் கோட் கொடுத்தா கண்டிப்பாக அக்சஸ் ஆகும். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஒர்க் ஆகுதா? ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, எஃப்ஐடி யூஸ் பண்ணுறேன். எங்கே வந்துச்சா மெயினாக கெட்டு செட்டு, கெட் சிஎஸ், அவ்வளோதான். அப்போது ஒரு பிளாக்லேயும் போய்ட்டு ரீட் பண்ணி வர்றது. இது ஊப்ஸ் கான்செப்ட் ஒரு பேசிக் வந்தோமா? இதே ஊப்ஸ் கான்செப்டில் எனக்கு மோர் எலிமெண்ட் அக்சஸ் பண்ணணும். இல்லை ஒரு இன்புட் வாங்கி கூட போடுறேன்னு இருங்க, நான் அதுக்கப்புறம் அந்த பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொடுத்துட்டேன். இன்புட் வாங்கிக்கலாமா? கொடுத்தேன், எண்கள் கொடுக்குறேன், முடிச்சாச்சா? ஸோ இன்புட் பார்ட் நான் வாங்கியாச்சு. இப்போ அது அவுட்புட் பார்ட்லன்ற செட்டுன்னு ஒரு அவுட்புட் பார்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன். கன்சிடர் பண்ண உடனே ஸோ வேல்யூஸ் போட்டு ஏ கொடுத்துட்டுனா இந்த மாதிரி மூணு டேட்டாவும் பிரிண்ட் பண்ணிடலாம். நேம் இஸ் கொடுத்துருமா? வெரி. ஸோ ஒரு ஃப்ளோட் வேல்யூ இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கவா? ஸோ கம்பைல் ஒர்க் ஆகுதா? இதுதான் உங்களுடைய பேசிக் ஊப்ஸோடைய பேசிக் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. இதே ஊப்ஸ் கான்செப்டில் எனக்கு இதே அரே ஆப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்ண அறையில் எனக்கு என் டைம் பிரிண்ட் பண்ண நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன், அரே மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ஆப்ஜெக்டை அரேவை ட்ரீட் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அரேவை ட்ரீட் பண்ண டேட்டா, ஓகே, டேட்டா எனக்கு அக்சஸ் பண்ணணும் பார்க்குறேன். அப்போ பாருங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். ஃபார் c equal to 0, c less than 5, 5 c plus plus கொடுத்துட்டுனா நெக்ஸ்ட் ஓப்பன் கல்பஸ் பண்ணுங்கள்.
இண்டெக்ஸ் ஆஃப் சி. அப்போ என்ன எனக்கு 5 டைம்ஸ் வந்து இதை ரீட் பண்ணும். ரைட்டா? அவ்வளோதான். ஒன்று வந்து இன்புட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று அதில் இன்புட் வாங்கி அப்படியே அவுட்புட் கொண்டு கொடுத்துட்டேன். சரி, மறுபடியும் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த டேட்டா கொடுத்துடலாம். ஒர்க் ஆகுதா? நேம் எக்ஸ்னா ரீட் ஆகிற தப்பாகிடுச்சா? இருங்க, தப்பெல்லாம் ஆகாது. ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ நம்ம ஆன்சர் ஏன்னா 2 ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகுதா? ஸோ அப்போ ஊப்ஸ் கான்செப்டில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் வித்து ஆப்ஜெக்ட் கான்செப்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் நிறைய போடலாம், பட் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக டேட்டாஸ் வேணுன்றதால இந்த கண்டென்ட் நான் நிறைய நான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த ஊப்ஸோடைய நம்ம டேட்டாஸ் வந்து இதுலேருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாவா, சி ஷார்ப்பு, மற்ற என்னென்ன டேட்டாஸ் அக்சஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் இந்த ஊப்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம டெவலப் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு இந்த ஊப்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய மினிமல் டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ண போகிறோம், மினிமல் டேட்டாவை ஒரு ஃபாஸ்ட் அப்பீரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்மளுடைய டேட்டாக்கு அதை அக்சஸ் பண்ண முடியும். டேட்டானா என்ன சொல்கிறேன்னா காமன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டா ஃபாஸ்ட் அண்ட் அப்பீரன்ஸாக யூஸ் பண்ணலாம். டேட்டா எதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் பாஸ் பண்ண நினைக்கிறீங்களோ தட்ஸ் கால்ட் அஸ் டேட்டானா அந்த டேட்டாக்கு நம்ம வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இங்கே இருக்கிற நம்முடைய ஒரு ப்ராப்பர் கண்டென்ட்டோட கைடன்ஸு. இதை நம்ம லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எனி குரி, எனி டவுட் அப்படின்னா எனக்கு அக்சஸ் பண்ணி கொடுங்க. பாய், பார்க்கலாம். தேங்க்யூ.